கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வாரத்திலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆபகுக் 3rd chapter verse 18. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அல்லேலூயா. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணுமா நீங்க? மகிழ்ச்சியாக இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்லுவாரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இங்கேயும் பாக்குறோம், இந்த பக்தன் சொல்றாரு, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அடுத்து சொல்றாரு, என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ரட்சிப்பின் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற அப்பா, ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன், சந்தோஷமா இருப்பேன்னு சொல்ற. இந்த காலை நேரத்துல நீங்களும் அப்படிதான் சொல்லணும், நான் சந்தோஷமா இருப்பேன். எதை குறிச்சு நீங்க துக்கமா இருக்கக்கூடாது. பிரச்சனையை நினைச்சு, போராட்டத்தை நினைச்சு துக்கப்படுறதுனால என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆகாது. மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நீங்க கவலைப்படுறதுனால சரீரத்துல ஒரு முளத்தை உங்களால கூட்ட குறைக்க முடியாது. அப்புறம் எதுக்கு கவலைப்படணும்? இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, எதை குறிச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. எதை குறிச்சு நீங்க மகிழ்ச்சியா இருங்க. பிரச்சனையை குறித்து மகிழ்ச்சியா இருங்க. போராட்டத்தை குறித்து களி கூறுங்க. இப்போ இந்த மனிதன் சொல்றாரு, நான் மகிழ்ச்சியா இருப்பேன், களி கூறுவேன்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? முன்னாடி வசனம் பாருங்க, 17ஆம் வசனத்துல, அத்தி மரம் துளிர் விடாமல் போனான். இப்ப நம்ம ஊர்ல விவசாயம் பண்ணுகிறது போல அவங்க ஊர்லயும் அவங்க இந்த அத்தி மரத்தை, திராட்சை செடி, ஒலிவ மரம், இப்படி அநேக காரியங்கள் அவங்களும் என்ன பண்ணாங்க, ஒரு விவசாயத்தை போல செய்வாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா இவரு என்ன பண்றாரு, அத்தி மரத்தை கல்டிவேஷன் பண்ணுகிறாரு. அந்த அத்தி மரம் துளிர் விடாம போகிறதாம். அடுத்து திராட்சை செடி பலனே இல்லையா, திராட்சை செடி வைக்கிறாரு, அதுல பலனே இல்லை. அடுத்த ஒலிவ மரமும் பலனற்று போகிறது. வயல்வெளிகள் என்ன பண்ணலையா, தானியத்தை விளைவியாம போகிறது. அடுத்து ஆட்டு மந்தை முதலற்று போகிறது. அடுத்து மாடு தொழுவத்துல இல்லாம போகுது. 1 2 இல்லைங்க, அவருக்கு எத்தனை பிரச்சனை பாருங்க. இவ்வளோ பிரச்சனை மத்தியில தான் அவர் சொல்றாரு, நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். என் தேவனுக்குள்ள, என் ரட்சிப்பின் தேவன், அதுதான் முக்கியம். நித்தியமா அப்பா கூட வாழ போகிற அந்த ரட்சிப்பு தான் முக்கியம். அதை தான் அவர் புரிந்து சொல்ல, என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ள களி கூறுவேன், மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க மகிழ்ந்து களி கூறுனீங்கன்னா அப்பா பெரிய காரியங்களை செய்வார். உங்களை அழ வைக்கிறது யாரு? பிசாசுடைய திட்டம். அப்பாவுடைய பிள்ளைகளை அழ வைக்கிறது பிசாசுடைய திட்டம். சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டு வந்து என்ன பண்ணீங்க, அழுதுகிட்டே இருப்பீங்க. அழுது அழுது உங்க முகம் களை இழந்து போயிடும். அப்பா சொல்றாங்க, எப்பயுமே கர்த்தர்கிட்ட மகிழ்ச்சியா இருக்கணும். பிலிப்பியர் 4:4 சொல்றாங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கன்னு என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்துல அப்பா மீண்டும் மீண்டும் சொல்றாங்க, எதை குறிச்சு நீங்க கவலை, எவ்வளவு பிரச்சனை பாருங்க, எவ்வளவு பிரச்சனை இந்த மனிதனுக்கு வந்துச்சு. அவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும் நான் மகிழ்ச்சியா இருப்பேன், களி கூறுவேன் என்று சொல்லுகிறார். ஏன் அவர் மகிழ்ச்சியா களி கூர்ந்திருக்கிறார்? எனக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது. அடுத்த வசனம் பாருங்க, 19ல verse 19, ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன். இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஏசப்பா தான் என்னுடைய பெலன் என்று சொல்லி அவர் விசுவாசிக்கிறார். அவர் என் கால்களை, மான் கால்களை, இன்னைக்கு என்னால் அடுத்த ஸ்டெப் எப்படி வைக்க போறேன்னு தெரியல, அடுத்த ஸ்டெப் பிசினஸ்ல நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, அடுத்த ஸ்டெப் என்னுடைய எதிர்காலத்தை நான் எப்படி மூவ் பண்ண போறேன்னு தெரியல, அப்படி வேதனையோடு கூட நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனா இங்க சொல்றாரு பாருங்க, அப்பா என் கால்களை மான் கால்களை போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவாராம். அல்லேலூயா. இனிமேல் உங்க வாழ்க்கையில டவுன்ஃபாலே கிடையாதுங்க. இனிமேல் நீங்க எல்லாம் உயர 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 தான் அப்பா அழைத்து கொண்டு போவாங்க. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல நீங்க இருக்க போறது இல்ல, அப்பா உங்களை உயர அழைத்து கொண்டு போகிறார், உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். அதே ஆபகுக்லே 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆபகுக் 2nd chapter verse 3, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தம் நிச்சயமா நிறைவேறும். அந்த வாக்கு தத்தம்
இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். கண்டிப்பா நடக்கும். அப்பா உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நீங்களே மறந்து போயிருக்கலாம். ஆனா அப்பா என்ன பண்ண மாட்டாங்க, மறக்க மாட்டாங்க. விளங்கும். அது பொய் சொல்லாது. அப்பா உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, எனக்கு வாக்குத்தத்தம் வந்துருச்சு, டிலே ஆயிட்டே இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. தாமதிக்கல. அது அதுக்கான நேரத்துல கரெக்டா வரும். அதுக்கான நேரம் வந்துடுச்சு. ஸ்தோத்திரம். அதனாலதான் இன்னைக்கு நீங்க அப்பாவோட வார்த்தைய கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களை பார்த்து அப்பா சொல்றாங்க, நிச்சயமாய் வரும். இனி தாமதம் இருக்காது. அடுத்த வசனம் பாருங்க. நெக்ஸ்ட் வர்ஸ். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எதனால நீங்க பிழைப்பீங்க? விசுவாச ஆமா எனக்கு அப்பா செய்வாங்க அப்படின்னு நீங்க விசுவாசிக்கிறதுனால தான் நீங்க பிழைக்க போறீங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனங்கள். மேத்யூ 9th சாப்டர் 28 to 30. அவர் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த குருடர் அவர்களிடத்துல வந்தாங்க. 2 குருடர்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அப்ப என்ன கேட்டாங்க? இந்த அற்புதத்தை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். இன்னைக்கும் அப்பா உங்களை பார்த்து கேட்குறாங்க, மறிக்கிற மாதிரி வியாதியோடு இருக்கீங்க, உங்களை திருப்பி ஜீவனை கொடுக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீங்களா? உங்க வியாபாரம் அதுல பாதாளத்துல போயிடுச்சு. இனிமேல் உங்க வியாபாரத்துல ஒரு ஆசீர்வாதமே வராதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த காலை நேரத்துல அப்பா கேட்குறாங்க, உங்க வியாபாரத்தை திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வர அப்பாவால முடியும்னு விசுவாசிக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு அப்பாவால ஏற்ற வரனை கொண்டு வந்து திருமணத்தை நடத்த முடியும் என்று விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு சொந்த வீட்டை அப்பாவால கொடுக்க முடியும்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அப்பா கொடுக்க முடியும்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? உங்க பிள்ளைகள் நன்றாக படித்து அவர்களுடைய எதிர்காலம் பிரகாசிக்கும், அவங்க இந்த போன் அடிக்ஷன் எல்லாவற்றிலிருந்து வெளியே வருவாங்கன்னு விசுவாசிக்கிறீங்களா? இன்னும் என்னென்ன காரியத்துல இன்னைக்கு நீங்க சோர்ந்து போய் பார்த்து கொண்டிருக்கீங்களோ அப்பா அந்த காரியத்தை குறித்து இப்பொழுது உங்களோடு நேரடியாய் கேட்கிறார். இந்த காரியத்துல அற்புதத்தை செய்ய என்னால முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அதுதான் குருடன் சொல்றாங்க 28ஆம் வசனத்துல. அதற்கு அவர்கள், இப்ப நீங்க தான் பதில் சொல்லணும். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, இன்னைக்கு ஏசப்பா பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களை தொட போறாங்க. உங்க எல்லாரையும் தொட போறாங்க. தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். அல்லேலூயா. சொன்ன மாத்திரத்துல 30ஆம் வசனம், உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. உடனே, இன்னைக்கு, இப்பொழுது, உடனே இந்த அற்புதத்தை அப்பா உங்களுக்கு செய்ய போறான். நம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். முதலாவது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா பொல்லாத அசுத்த வல்லமைகள், கிரியைகள், மந்திரமாய் தெய்வனைகள், வைப்புகள், ஏவல்கள் எல்லாவற்றையும் நீர் நிர்மூலமாக்குகிறதுக்காக சோதம். எல்லா தடைகளை இப்பொழுதே நீங்க உடைக்கிறதுக்காக சோதம். தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக செல்லுவேன் என்று சொல்லி எல்லா தடைகளை நீர் உடைத்துக் கொண்டு இருக்கிறீர். அவங்க வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. எனக்கு இந்த காரியத்துல அற்புதமே நடக்கலையே, என்னால முயன்ற எஃபர்ட் நான் போட்டேனே, எனக்கு அந்த எஃபர்ட்டுக்கு பதிலே இல்லையே, போக போக இன்னும் மூழ்கிறது போலவே நான் போறேனே, இதுல இருந்து என்னை காப்பாத்த யாரும் இல்லையா, இதுல இருந்து என்னால தப்பிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, இன்று உங்களை தூக்கி விட போகிறார். நீங்க சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. இந்த அதல பாதாளத்திலிருந்து என்னை காப்பாற்ற உமக்கு வல்லமை உண்டு என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். அது எந்த காரியமா இருந்தாலும், அது வீடு காரியமா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், கடனா இருக்கட்டும், பிள்ளைகளோட ப்ராப்ளமா இருக்கட்டும், குடும்பத்துல சமாதான குறைச்சலா இருக்கட்டும், மந்திர சூனி எந்த காரியமா இருந்தாலும் இன்னைக்கு இப்போ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாட்ட சொல்லு, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, உங்களால் அற்புதத்தை செய்ய முடியும் என்று சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுது யார் யாரெல்லாம் சொன்னீங்களோ உடனே அற்புதம் நடத்துகிறார். இப்பொழுது இமிடியட் எல்லாருக்கும் அற்புதத்தை செய்கிறதுக்காக
குருடர்கள் பார்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம், செவிடர்கள் கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம், முடவர்கள் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், இப்பொழுதே உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குகிறதற்காய் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களை ரட்சித்து இந்த வாரம் முழுவதும் அவர்களோடு கூட இருந்து இந்த நாள் முழுவதும் அவர்கள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காய், குடும்பத்தையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you. Praise the Lord.